ஒன்றுக்கொன்று முரண்பாடா தெரியுதா இல்லை காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதரா? முரண்பாடு இல்லையா? இப்போ முரண்பாடின் மொத்த உருவமாக தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருக்கிறது. ஏன்னா தலைவர்கள் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவருடைய தலைமையில்தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்க போகிறோம் அப்படின்றாங்க. ஆனால் எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்றத சொல்ல மறுக்குது பாஜக. ரெண்டாவது, கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள் இல்லை, இது அதிமுகவுடைய தனிப்பெரும்பான்மை பிடித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தில் உருவான இந்த கூட்டணி, அந்த கூட்டணியை ஏப்ரல் மாதத்தில் உருவாக்குனதற்கான மிக முக்கியமான காரணம் சொல்லப்பட்டது என்னன்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய இடைவேளை என்பது ஏற்பட்டு விட்டது, அதை ஜெல் பண்ணணும். ஸோ அந்த பாஜகவுக்கும் அதிமுக தொண்டர்கள் இடையே ஒரு பெரிய இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி என்பது நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை அப்படின்றது தான் தெரிகிறது. ஏன்னா தலைவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து என்பது இல்லை. இந்த கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, பாஜகவுடைய தலைவலி அப்படின்றது ரொம்ப அதிகமாகி இருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் இந்தியா முழுவதும் பாஜக கட்சிகளை உடைத்து தான் பழக்கம், ஆட்சிகளை கவிழ்த்து தான் அவங்க பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒன்றிணைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது, மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் இங்கே ஓபிஎஸ் உடைய கோரிக்கை என்ன, டிடிவி தினகரன் அவர்களுடைய கோரிக்கை என்ன, இபிஎஸ் உடைய கோரிக்கை என்ன, இவங்களை எப்படி ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வருது, அதுக்கப்புறம் இந்த என்டிஏ கூட்டணியை மீண்டும் உருவாக்குவதில் ஒரு மிகப்பெரிய காலதாமதம் அப்படின்றது ஏற்படுகிறது. அப்போ இது எல்லாமே பிஜேபி எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஒரு பொங்கல் விழா என்பது நடைபெறுகிறது. ஒரு பொங்கல் என்பது ஒரு பொதுவான விழா. அதில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்து ஒரு விழாவை கூட நடத்த முடியலையே அப்படின்னும் போது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறது தானே அது காட்டுது. நீங்கள் கூட்டணிக்குள்ள முரண்பாடு இருக்கா, இல்லை எல்லா கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து இப்போ அவங்க மேடை ஏறினாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட ஜிகே வாசனும் பார்வேந்தரும் தான் இருப்பாங்க, ஏசி சண்முகமும். ஸோ மற்ற கூட்டணி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்த்த பிறகு ஒரு கிராண்ட் ஷோ, அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக காத்திருக்காங்களா? இல்லை, இது இந்த கிராண்ட் ஷோ பண்ணுறது தானே ஏப்ரல் மாதத்துலேயே பிளான் பண்ணாங்க. ஏப்ரல் மாதத்துலேயே என்டிஏ உடைய கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது அதிமுகவுடைய கூட்டமாக மாறுச்சு. பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எது சாதகமாக அமைகிறதோ அதை அவர்கள் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு பொங்கல் விழாவை கூட இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து, இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களும் ஒன்றிணைந்து, அதுவும் உள்துறை அமைச்சர் வருகிறார் அப்படின்னும் போது அதை ஒன்றாக நடத்த முடியவில்லை அப்படின்னும் போது இதிலேருந்தே பல்வேறு குழப்பங்கள் அதில் இருக்கிறது அப்படின்றது தெரியுது. ஏன்னா பல தலைவர்கள், அதிமுக தலைவர்களுக்கு அழைப்பு என்பது இருந்திருக்கிறது, முன்னாள் அமைச்சர்களுக்கு. அவங்களும் அதில் போய் கலந்துக்கல. புதுக்கோட்டையை சேர்ந்த அமைச்சர் விஜயபாஸ்கருக்குலாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க, அந்த லோக்கல் அதிமுக நிர்வாகி என்பதாலும் அதே போல் முன்னாள் அமைச்சர் என்பதாலும் அவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இந்த கூட்டணிக்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. குழப்பம் நீடிக்குது அப்படின்னு சொல்றீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.